கார்த்தி வந்து பிரீத்தி வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வர வழியில் பாய் சொல்லிட்டு வராரு. அப்போ பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இவன் கூடலாம் மாரடிக்க வேண்டியதாக இருக்குது, தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உடனே வந்து யோசிக்கிறாங்க, அங்கே பொன்னியும் சக்தியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து போயிருக்காங்க. விடவே மாட்டேன், அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே, எப்படியும் என்னை பழி வாங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் அவள் பண்ணிகிட்டே இருக்கா தொடர்ந்து, அவளை சும்மாவே விடக்கூடாது. கூடிய சீக்கிரம் வந்து பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு நிரூபித்து வந்து சக்திக்கு முதல்ல நிரூபிக்கணும். நிரூபித்து அவளை வந்து எப்படியாவது வந்து வீட்டை விட்டு துரத்தி அனுப்புவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதி. உடனே வந்து இந்த வேலையை நான் செய்ய ஆரம்பிக்கிறோம், அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நான் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து யோசிக்கிறாங்க. இங்கே வந்து சக்தி கூட சந்தோஷமாக வந்து காய்கறி எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம பொன்னி வந்து சொல்கிறாங்க, நான் நினச்சி கூட பார்க்கல சக்தி, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் வாங்க தெரியும் அப்படின்னா, எனக்கு நல்லாவே தெரியும் எப்படி வந்து ஃப்ரெஷ் காய்கறிகளாக வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாரு. அன்றைக்கி கார்த்தியும் வந்து நம்ம பொன்னியும் வந்து அந்த காய்கறி வாங்கின விஷயத்தை எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. இப்படி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய்கறி எடுத்து எடுத்து வைக்கிறாரு. அதை பார்த்து பொன்னி அசந்தே போகிறாங்க. சக்தி, எப்படி சக்தி உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னோடனே, எல்லாம் தெரியும் பொன்னி, எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது, உனக்கு தான் என்னை பற்றி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உண்மையிலே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் சக்தி, ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அப்படின்றாங்க. இப்போவே பார்த்துக்கோ நான் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி ஆள் கிடைக்க நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஆமாம் சக்தி, உண்மையிலே கண்ணு தான் படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க விழுந்து விழுந்து. அடுத்து வந்து சக்தி வந்து பொன்னிக்கு வந்து ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுக்குறாரு. எப்படி சக்தி எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வாங்காமல் உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்றாங்க. ஆமாம் சக்தி, என்னால் நம்பவே முடியல, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்குது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது, எல்லாம் நம்ப முடியல அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் பார்க்க தானே போகிறேன், இதுக்கப்புறம் என்ன மாதிரி உனக்கு சர்ப்ரைஸ்லாம் நான் கொடுக்க போகிறேன்னு அப்படின்றாங்க. சரி பொன்னி, எல்லாத்தையும் வாங்கிட்டியா அப்படின்னு. இல்லை சக்தி, நான் ஓரளவு வாங்கிட்டேன், நீங்கள் போகிறதா இருந்தால் கிளம்புங்க, அதுக்கப்புறம் நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன், அதெல்லாம் தெரியாது, உன்னை நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன், நான் அதான் உன்னை ட்ராப் பண்ணுவேன். இல்லை சக்தி பரவாயில்ல, நான் காய்கறி வாங்கின்னு கிளம்புறேன், நீங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிடுங்க, உங்களுக்கு டைம் ஆகிடும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே பிரீத்தி இருக்காங்க, எல்லாம் இருக்கா, பார்த்துப்பாங்க. நான் காய்கறி வாங்கிட்டு நீ இந்த வெயிலில் வந்து நடந்து போவியா, ஆட்டோ பிடிச்சி போயிடுற சக்தி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஏன் கூட தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி வாங்கிட்டு ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பொன்னி வராங்க. என்ன பொன்னி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கேட்குறேன். என்ன கார்த்தி ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டீங்க, நான் இப்போ வந்துட்டேன், நீ என்ன இவ்வளோ லேட்டாக வர? இல்லை காய்கறிலாம் வாங்கிட்டு சக்தி வந்து அப்பயே போயிட்டான்ல. இல்லை வந்து ட்ராப் பண்ணி தான் போனார். நிஜமாவாம்மா அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் கேட்குறாரு. ஆமாம் மாமா, என்னாலேயே நம்ப முடியல, இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டு என்னை பாதுகாப்பாக விட்டுட்டு போகிறாரு. உண்மையிலேயே சக்திக்கு உன் மேலே ரொம்ப பாசமா அப்படின்னோடனே சிரிக்கிறாங்க. பொண்ணு வந்து சக்தி கூட தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஈவினிங் எப்படி தடுப்பாவ, காலையில் தான் தடுத்துட்டா போகிறத அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சக்தி கேபினில், சக்தி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க. சக்தி அப்பயே கிளம்பிட்டானே அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சக்தி நம்மளை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து வராங்க. இங்கே சக்தி வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு பொன்னிக்கிட்ட. அதை பார்த்துட்டு பிரீத்தி வந்துட்டியா அப்படின்னு. சக்தி, நீ சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்ட. இல்லை பொன்னி ஃபோன் பண்ணியிருந்தா, கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணுமா, நான் மறந்துட்டாலாம், அதை வாங்கிட்டு வர சொன்னா, அதனால தான் போக வேண்டியதாக போச்சு அப்படின்னோடனே அப்படியே பொன்னியை பார்த்து முறைக்கிறாங்க. பொன்னியை வந்து அப்படியே பார்த்து பிரீத்தியை பார்த்து முறைக்கிறாங்க. வந்து வேணுமே வந்து ஹாலில் வந்து உட்கார்ந்தாங்க பொன்னிக்கு எதிராக. அப்போ வந்து பொன்னியை பார்த்துட்டு பிரீத்தி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது பொன்னி, எனக்கு ஒரு காஃபி போட்டு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு வந்து பிரீத்தியை பார்க்குறாங்க பொன்னி, இவளுக்கு காஃபி வேறு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கை தாங்கலாம் எழுந்துக்க பார்க்குறாங்க. திடீர்னு கை வந்து அப்படியே வந்து சுளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறாங்க. ஐயோ எனக்கு நல்லா சுளுக்கு பிடிச்சிருக்கு போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு பொன்னி அப்படின்னு ஓடி வந்து சக்தி வந்து பிடிக்கிறாரு. என்னாச்சு பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை, திடீர் ரொம்ப நேரம் கையை இப்படி வச்சுருந்தேன்னா அதெல்லாம் எடுத்தோன்னே அப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இதுக்கு தான் சொல்கிறேன், தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்தால் கை வலிக்காது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. ஏன் தான் இப்படி தொடர்ந்து வேலை செஞ்சுட்ருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படி பார்க்குறேன். இல்லை நான் போகிற சக்தி, ஒன்றும் தேவையில்லை, நீ கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடு, அதெல்லாம் வேணாம். பிரீத்தி வந்து காஃபி கேட்டாங்கல்ல, பிரீத்தி நீயே போட்டு குடிச்சிக்க மாட்டேன், அதெல்லாம் பிரீத்தியே குடிச்சுப்பா, நீ அதை பற்றிலாம் யோசிக்காது, நீ வா பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டின்னு போகிறாரு. தைலம் தேய்ச்சா தான் சரியாகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு வயிறாக எரியுது. அடுத்து பிரீத்தி வந்து சக்தியும் பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. அப்போ வந்து பொன்னியோட கையை பிடிச்சிட்டு சக்தி சொல்கிறாரு, இந்த நிலா வெளிச்சத்தில் நீ ரொம்ப அழகாக இருக்க பொன்னி அப்படின்றாரு. பொன்னி வந்து போங்க சக்தி, சும்மா சொல்லாதீங்க, நிஜமாக அதான் சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்படியே வந்து வெக்கப்படுறாங்க சக்தி. இது எல்லாத்தையும் பார்த்த பிரீத்தி வயிறாக எரியுது, செம்ம டென்ஷனாகிறாங்க. பார்த்து இதோட முடியுது.